நம்ம அன்புக்கு நடக்க போகிற விபத்துக்கான எபிசோட தான் என்னன்னு பார்க்க போகிறோம். அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க. டே அன்பு இங்கே வாடா அப்படின்னு பாட்டி கூப்பிட்டு, என்ன பாட்டி அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நீயும் அந்த வெண்ணிலாவும் ஆஃபீஸுக்கு கிளம்புங்கடா அப்படின்னு சொல்ல, என்ன பாட்டி என்னையும் கண்மணியும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு பிரித்து வைக்கிறீங்க. டேய் நான் ஒன்று சொன்னால் அது நடக்கும் கண்டிப்பாக, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இல்லை பாட்டி என்னை ஆஃபீஸுக்கு போக சொல்கிறதே ஒரு குற்றம், அதில் அந்த வெண்ணிலா அந்த பேய் பிசாசு கூட என்னை அனுப்புறீங்களே அது மாபெரும் குற்றம் இல்லையா பாட்டி அப்படின்னு சொல்ல, டே எனக்கு என்னடா நான் எல்லாம் பண்ணுறது எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணணும்னு உனக்கும் தெரியும் அப்படின்ட்டு ஏன்டா இப்படி பேசுகிறேன். இல்லை பாட்டி நீ என்ன ரகசியம் வச்சுருக்க சொல்கிறீங்க வா அப்படின்னு கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. என்ன பாட்டி அப்படிங்கிற காதுக்குள்ள குசு குசு குசுன்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி காதில் ஒன்றுமே விழுகலை, நான் ஒன்றுமே சொல்லலைடா பாட்டி உனக்கு குசும்பு பாட்டி அப்படின்னு அன்பு சொல்கிறாரு. சரி சரி விடு, உன் ஆளை என்னது உன் ஆளை ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன்னா ஒன்று ஆளாக நினச்சிட்டு இருக்கால யார் அந்த வெண்ணிலா தானே, அவள் தான், அவளை கூட்டிக்கிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பு. என்ன பாட்டி டே மறுபடி நான் தமிழில் தானடா சொல்கிறேன். ஐயோ பாட்டி நீ கிளம்பிடு, அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது டாக்டர்ஸ் இருக்காங்களா தெரிஞ்சவங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இருக்கே எத்தனை டாக்டர் இருக்காங்களே, நான் தெரிஞ்ச டாக்டர் கேட்கல, உனக்கு என்ன நீ என்ன சொன்னாலும் கேட்குற டாக்டர் இருக்காங்களா, இருக்காங்க பாட்டி எனக்காக அதெல்லாம் உயிரை கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுற, நீ ஆஸ்பத்திரிக்கு போ அப்படின்னு சொல்ல, பாட்டி நான் இப்போ ஆஃபீஸுக்கு போகிறதா இல்லை ஆஸ்பத்திரிக்கு போகிறதா, டே ஆஃபீஸுக்கு போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போ. என்ன பாட்டி அந்த வெண்ணிலா அந்த குரங்கு எதுக்குடா நீ கூப்பிட்டு போகிற, அவளை அங்கே தானே விட்டுரு, ஆனால் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது தெரியக்கூடாது, அவள் எங்கேயாவது வேலை கொடுத்துரு, அவகிட்ட கொஞ்சம் நைஸாக பேசி அவளை அப்படியே அந்த இதில் ரூமில் இருக்க வச்சிரு, அதுக்கப்புறம் நீ நைஸாக எஸ்கேப் ஆகி நீ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு என்ன பண்ணணும் பாட்டி அங்குன்னு தலையிலே கொட்டுறாங்க. அவசரம் கொடுக்க சொல்கிறதுலாட்லையும் அப்படிங்கிற கண்மணி வராங்க. ஐயோ கண்மணி அப்படின்ட்டு, அம்மா சிவகாமி உனக்கு இப்படி ஆயிடுச்சேம்மா அப்படின்னு ஆக்டிங்கை போடுது. அடி பாவி கிளவி உலக மகா நடிப்புடி என்னம்மா ஆக்டிங்கை போடுது. டேய் நீ நடிடா எல்லாம் உனக்காகத்தான், நீ என்னையவே பதம் பார்ப்பியா, சரி பாட்டி விடு அப்படின்ட்டு, அம்மா உங்களுக்கு நல்லா ஆகணுமா, நீங்கள் கண்டிப்பாக நல்லா வருவீங்கம்மா, நான் இப்போ இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போகிறேம்மா, போயிட்டு அங்கேருந்து நேராக கோயிலுக்கு போயிட்டு 108 தேங்காய் உடச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சூடம் என் கையால் ஏற்றி அங்கே பிரசன் செஞ்சு உங்களுக்காக நான் வேண்ட போகிறேம்மா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்ல, கண்மணி பார்த்துட்டு அது பாட்டுக்கு அங்கிட்டு போகுது. கண்மணி போனதுக்கப்புறம் பாட்டி சொல்லு பாட்டி அடுத்து அப்படின்னு கேட்கல, என்னடா ஆர்வமாக இருக்க, ஆமாம் பாட்டி அடுத்து என்ன நடக்குதுன்னு நான் எனக்கு தெரிஞ்சு ஆகணும் அப்படிங்கிறாங்க. நீ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அங்கே போயிட்டு எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி படுத்துக்கோ. பாட்டி என்ன பாட்டி, ஆமாடா, அதுக்கப்புறம் நான் உனக்கு தகவல் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாத்தையும் டிக்கெட் பூரா விக்கெட் ஆக்கி வெளியில் அனுப்பிடுறேன், அப்போ கரெக்டாக அந்த சமயம் பார்த்து உன் ஆத்தாக்காரிக்கு ஃபோனை அடி. என்ன சொல்லணும், டேய் ஃபோனை அடிக்கிற, நான் சொன்னதுக்கப்புறம் கேளுடா. சரிங்க பாட்டி. ஃபோன் அடித்ததுக்கப்புறம் யாருமா அது அப்படின்னு கேட்கணும், அதான் எங்கள் அம்மானு தெரியுமே பாட்டி. மறுபடியும் ஒரு கொட்டுறாங்க. என்ன பாட்டி கொட்டிக்கிட்டே இருக்கிற, பின்ன என்னடா சொல்கிறத குறுக்க பேசிக்கிட்டு யாருங்க அப்படின்னு கேட்கணும். பார்த்தா அதை கண்மணி தான் அட்டன் பண்ணுவா. அப்படியா பாட்டி நான் சொல்லியிருக்காளா என்னடா, சரி நான் வாயை திறக்கலை அப்படிங்கிறாங்க. அவள் அட்டன் பண்ணகையோட யாருன்னு கேட்பாங்க, நீங்கள் யாருன்னு அவள் கேட்பா கண்டிப்பாக. அப்படியா கேட்பா, பாத்தியா சரி டேய் அன்பு சும்மா இருடான்னு மனசாட்சிக்கிட்ட தன்னை திட்டிக்கிறாரு. அடுத்து அவள் யாருன்னு கேட்டோன்னே, நாங்கள் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்றியோ அங்கேருந்து பேசுகிறோன்னு சொல்லு. என்ன யார் அப்படின்னு கேட்க, இல்லை இது அன்போட நம்பர் தானே, ஆமாம் அந்த நம்பரில் அம்மானு சேவ் பண்ணிருந்துச்சு அதான் அடித்தோம், அவங்க அம்மாவை நீங்கள் அப்படின்னு அப்படின்னு கேட்க வை. அப்பா அவள் என்ன பண்ணுவா கண்மணி, என்ன பண்ணுவா பாட்டி அப்படின்னு சொல்ல, அவள் பொண்டாட்டின்னு சொல்கிறாளா இல்லை தெரியலைங்கன்னு சொல்கிறாளான்னு பார்ப்போம், ஆனாலும் சரிம்மா யாராக இருந்தாலும் பரவாயில்ல, பாவம்மா குத்து இருங்க இலையுமா கிடக்குறான், ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்கம்மா உங்கள் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு பொய்யை போட்டு வச்சிரு பொறலிய. ஐயோ அப்படிங்கல, என்ன நொய்யோ பேசாமல் இருடா. இந்த ஐடியா பிரகாரம் அவளுக்கு உண்மையிலே உன் மேலே காதலோ இல்லை கொஞ்சோன்னு பாசமோ கருணையோ இருந்தால் அலறி அடிச்சுட்டு ஓடி வருவா. அப்படி வந்துட்டானா சூப்பர் சக்ஸஸ், அப்படி வல்லைனா அப்படின்னு அன்பு அப்படியே ஒரு மாதிரியை பார்க்க, அப்படித்தான் சங்கு தான் அப்படின்னு சொல்ல, பாட்டி அப்படிலாம் வேணாம் பாட்டி, வாயை மூடு பாட்டி, கழுவு பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. சரி விடு நல்லதே நடக்கும், அந்த பழனிமலை முருகன்
முருகன் மேலே பாரத்தை போடு அப்படிங்கிறாங்க. ஏன் விநாயகர் மேலே பாரத்தை போட்டால் போடலாமே, யாரும் வேணாண்டா, அம்மன் மாரியம்மன் மேலே போடு, ஏசப்பா மேலே போடு, அந்த அல்லா மேலே போடு, எல்லா தெய்வம் நமக்கு ஒன்று தானடா, ஏதோ ஒரு தெய்வம் உனக்கு உன் காதலுக்கு கருணை காட்டாமலாம் போயிடும். பாட்டி இந்த தெய்வமே எனக்கு கருணை காட்டிக்கிட்டு தான் இருக்குது. டேய் நாங்களாம் சும்மாடா, மேலேருந்து ஒருத்தன் ஆட்டி வைக்கிறான், அது மாதிரி தான் நம்ம ஆடிட்டுருக்கோம். கிளம்பு கிளம்பு. கண்மணி பார்க்குறங்காட்டியும் அந்த பிசாசை கூட்டிகிட்டு கிளம்புடா. என்ன பாட்டி பிசாசா? டே அந்த வெண்ணிலாவை தாண்டா சொல்கிறேன். வெண்ணிலாவையா? ஷோ அவளையெல்லாம் கூட்டிகிட்டு போகணுமா? ஐயோ அப்படிங்கிற. ஒரு காலத்தில் அந்த அப்படியே உரி லவ் பண்ணலையா பாட்டி? அது தெரியாமல் பண்ணிட்டேன் பாட்டி. இப்போ என்ன பாட்டி, இப்போ பாலை காய்ச்சிரும், வா சூப்பருங்கிறோம், அந்த மறுநாள் போயிட்டா அது கெட்டு போயிருதா, சீ அப்படின்னு கொட்டுறோம்ல குப்பையில், அந்த மாதிரி தான் அவள் கெட்டு போன பால் பாட்டி. அடடா என் பேரன் உதாரணம் சூப்பராக சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. அதை செய்கையில் காட்டு அப்படின்னு அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலா கூட்டிக்கிட்டு பாட்டி சொன்ன மாதிரியே வா நம்ம ஆஃபீஸுக்கு போகணும் வெண்ணிலா அப்படின்னு ஆசையாக பாசமாக கூப்பிட்டோன்னு வெண்ணிலாவும் நிஜமாவா அன்பு அப்படின்னு முட்டாள்தனமாக கிளம்பிடுது. மகாநிதியில் நிவின் கூப்பிட்டா ராகினி வர்றாங்க இல்லையா, அதே மாதிரி அவங்களும் போயிட்டு ஆஃபீஸில் விட்டுட்டு பாட்டி சொன்னதை அப்படியே செஞ்சுறாரு சக்ஸஸ்ஃபுல்லாக. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிலேருந்து பாட்டிக்கு கால் பண்ணுறாரு. டேய் எனக்கு ஏன்டா பண்ணுற அப்படின்னு கேட்க, இல்லை பாட்டி நீ இன்னும் தகவலே சொல்லலையே, வீட்டில் இருக்க டிக்கெட்லாம் வெளியில் அனுப்பிட்டியா, அதுக்கப்புறம் தானே நான் அம்மாவுக்கு பண்ண முடியும். ஐயோ என் பேராண்டிக்கு ஆர்வத்தை பாரு, வையிடா இப்போ தாண்டா ஒன்றா அனுப்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு, இங்கே இருடி போயிட்டு 2 பேரும் போயிட்டு உங்கள் அத்தைக்கு முடியல உங்கள் அம்மாவுக்கு முடியல, போய் சாமி கொண்டு வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காசை கொடுக்குறாங்க. பாட்டி எதுக்கு பாட்டி? நீங்கள் வண்டி போயிட்டு வரணும், அங்கே ஏதாவது பூஜை சாமான் வாங்கணும்ல, அதுக்காக இந்த ஆளுக்கு 5000 வச்சுக்கோங்க. பாட்டி 5000மா அப்படிங்கல, ஏண்டி பத்தாதா, இந்தாங்க இன்னொரு 5000 அப்படின்னு 10,000 கொடுக்க, 5000மா பூ, 5000மா சாமி கும்பிட்றதுக்கு பூ வாங்குறதுக்கு அப்படின்னு கேட்டால் இந்த கிழவி இது 10வது நினச்சி இன்னொரு 5000 கொடுக்குது. வந்த வரைக்கும் லாபம். உடனே மயூரி பார்க்குது, ஸ்வேதா இங்கே இருந்தால் பறிச்சுக்கிட்டாலும் பறிச்சுக்கும், நம்ம செலவழிச்சிட்டோன்னு சொல்லிடுவோம், வா கோயிலுக்கு போவோம் அப்படின்னு அது ஓடிடுதுங்க. அடுத்து பார்த்தா பாட்டியும் அவங்க மயனும் போயிடுறாங்க. அதாவது அன்பு அப்பாவும் அம்மாவும் பாட்டியும். அடுத்து எல்லாரும் போக கார்த்திகை பார்க்குறாங்களா, யாராக இருந்தாலும் இருக்கவே கூடாது. அப்புறம் இவன் கண்மணி என்ன பண்ணுவா, கார்த்திக் நீங்கள் போங்கன்னு சொல்லிடுவா. அதனால கார்த்திகை என்ன பண்ணலாம், உண்மையை சொல்லிடுவோமா அப்படின்னு பார்க்குறாங்க. டே கார்த்திக்கு இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பாட்டி எனக்கு இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாடா அப்படிங்கிறாங்க. போங்க பாட்டி எனக்கு அப்படிங்கிற, இங்கே பாடுறா வாங்கிட்டவே இல்லையா அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லல, சரி பாட்டி அப்படின்னு போகிறாங்க. அடுத்து அவங்க அண்ணனை பார்க்குறாங்க. டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பாட்டி எனக்கு வெத்தலை வாக்குன்னு போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல, சரி பாட்டி இங்கே பார் இங்கே இருக்க வெத்தலைலாம் வேணாம் அப்படின்னு தூரத்துலேருந்து சொல்கிறாங்க. அந்த வெத்தலையை வாங்கிட்டு வா போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அப்பாடா எல்லாரையும் அனுப்பி வச்சாச்சு அப்படின்ட்டு பாத்ரூம்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு டே பேராண்டி அப்படின்னு ஃபோன் அடிக்குது. பாட்டி எல்லாம் போயிட்டாங்களா, எல்லாரும் போயிட்டாங்க, கண்மணி இப்போ தான் ரூம்குள்ளே போகிறா, உங்கள் அம்மாவுக்கு அடி அடி அப்படின்னு சொல்ல, ஓகே பாட்டி வை பாட்டி அப்படின்னு பொட்டுன்னு வைக்கிறாரு. அடப்பாவி வைக்கிறேன்னு கூட சொல்லாமல் வைக்கிறானே, காரியம் ஆயிடுச்சுல அப்படின்னு பாட்டி உள்ளுக்கே இருக்குது. ஃபோன் அடிக்கிறாரு. அதே மாதிரி சிவாமிக்கு வந்துக்கிட்டே இருக்குது. என்னது அப்படின்னு கண்மணி பார்க்குறாங்க. அன்பு இருந்துட்டு, எடுப்பா எடு கண்மணி எடுடி எடு அப்படின்ட்டு புலம்புறாரு. ஃபோனை பார்க்குறாங்க. அன்புன்னு வருது. அன்பு எதுக்கு பண்ணுறாரு அப்படின்ட்டு, என்ன பண்ணுறாரு அப்படின்னு எல்லாரையும் பார்க்குறாங்க. யாரையும் காணோம். பாட்டி பாட்டின்னு கூப்பிட, அடியே வயிற்ற கலக்குதுடி, பாத்ரூமோட இருக்க விட மாட்டியா, என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்க, ஏன்டி கூப்பிட்ட, ஃபோன் வந்துட்டே இருக்குது என்னன்னு கேள்றி, அது அன்பு பண்ணுறாரு. அன்பாக இருந்தானே வம்புவாக இருந்தானே, ஏதாவது வம்பு வந்துருண்டி, காலை அட்டன் பண்ணு, கேட்குறதுல உனக்கு என்ன தப்பு, உனக்கு என்ன முத்து உதிர்ந்து போயிருமா குறைஞ்சி போயிருமா, அட்டன் பண்ணுறே அப்படின்னு பாட்டி கத்துறாங்க. அதுக்கப்புறம் கண்மணி அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணிவிட்டு ஒன்றுமே சொல்லாமல் இருக்க, ஹலோ ஹலோ யார், சிவகாமி அம்மாவா அப்படின்னு கேட்க, ஏன்னா அதில் அம்மா சிவகாமின்னு போட்டு வச்சுருக்காங்க. அப்படி பார்க்கல, சிவகாமி அம்மா யார், அன்பு பேசலையா அப்படிங்கல, ஹலோ நாங்கள் அன்பு பேசலைங்க, இந்த மாதிரி ஆஸ்பத்திரிலேருந்து பேசுகிறோம், ஆஸ்பத்திரியா ஏன் அப்படின்னு கேட்குறாங்க கண்மணி. அட என்னம்மா, இந்த மொபைலுக்கு சொந்தக்காரர் அன்பா, ஆமாம் அவருக்கு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா, கட்டு போட்டு இந்த மாதிரி இருக்கிறாங்க, சீக்கிரம் சிகிச்சை பண்ணணும், அவர் உயிர் ஊசலாடிட்டு இருக்கு, சீக்கிரம் வாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும்ல அப்படின்னு கத்துறாங்க. அப்படியே கத்துனகையோட என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கண்மணிக்கு தூக்கி வாரி போடுது. ஃபோனை கீழே டமால்னு போடுறாங்க. கரெக்டாக பாட்டி கதவை திறந்துட்டு ஓரக்கண்ணில் பார்க்குது. பாத்தியா இவளுக்கு எவ்வளோ பாசம் காதலை வச்சுக்கிட்டு நடிக்கிறாளா சிரிக்கிமாவ, நானும் நடிப்பேன்டி, நான் யார் அப்படின்னு உள்ளுக்கே ஒளிஞ்சுக்கிறது. ஐயோ யாருமே இல்லையே, பாட்டி
பாட்டி பாட்டி இருங்க சார், எந்த ஆஸ்பத்திரி அப்படிங்கிறாங்க. அந்த ஆஸ்பத்திரி பேரை சொல்கிறாங்க. நாங்கள் உடனே வர்றோம், சீக்கிரம் வாங்கம்மா, காசு எடுத்துகிட்டு வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஐயோ, காசு எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறானேன்னு பாட்டி பார்க்குது. ஏன்னா ஸ்பீக்கரில் இருக்குது, கேட்டுருதா. அடுத்து பாட்டி பாட்டின்னு கத்துறாங்க. என்னடி அப்படிங்கல, இந்த மாதிரி அன்புக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். சிவகாமி பார்த்து ரசிக்குது. பரவாயில்லையே, இவ்வளோ பாசமாக இருக்காளே அப்படின்ட்டு. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஐயோ, எனக்கு இந்த நேரம் பார்த்து வயிற்ற கலக்குதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, என் பேத்தி வேற இப்படி கிடக்குறாளே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அவருக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கும், ரத்தம் வேணுமா, பணம் வேணுங்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அடியே இருடி அப்படின்ட்டு இதுக்கு மேலே நம்ம நடிக்கக்கூடாதுன்னு வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு பெட்டியிலேருந்து பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. இதை கொண்டு போடி, நான் யாராவது வந்தால் அனுப்பி விட்றேன். சரி பாட்டி, நான் கிளம்புறேன் பாட்டி அப்படின்னு பணத்தை வாங்கிட்டு அலறி அடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அதை பார்த்து அப்படியே பாட்டிக்கு சந்தோஷம் தாங்கலை. போனதுக்கப்புறம் ஓடி வந்து கதவை சாத்திட்டு அப்படியே பார்க்குறாங்க. பாத்தியா உன் மருமக ஓடுறத. ஆனால் பார்க்குறாங்க கண்மணி, யாருமே இல்லை. யாரும் இல்லைங்கவும் பறந்தடிச்சு ஓடுறாங்க. டே, உன் புயல் வருதுடா பறந்துக்கிட்டு. என்ன பாட்டி சொல்கிறீங்க? ஆமாடா, உன் பொண்டாட்டி வர்றா. பாட்டி, அப்போ உண்மையிலே அவளுக்கு என் மேலே காதல் இருக்கா? ஆமாடா, நீ சக்ஸஸ் ஆயிட்டடா, ஜெயிச்சிட்ட. அவள் அலறி அடித்த துடிப்பு எனக்கு நல்லா தெரியுதுடா. ஓடி வர்றா. மாவு கட்டு போட்டிங்களா? போட்டாச்சு. சிங்கார வில்லன் கமல் மாதிரி வாய் மட்டும்தான் ஓட்ட இருக்குது, மற்ற எல்லா இடமும் கேப் இல்லாமல் அடைச்சாச்சுல. அந்த டாக்டர்கிட்ட கொடு அப்படிங்கல. டாக்டர் வாங்குறாங்க. என்ன பாட்டி, இங்கே பார், நீ டாக்டருக்கு படித்த வித்தையெல்லாம் என் பேரண்ட்டை காமிக்கணும். நான் படிக்காமலே காமிக்கலாமே, இதில் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம், நீங்கள் வேற காமிக்க சொல்கிறீங்க. டே, என்னடா நீனு, நான் அதை சொல்லலடா, அப்படியே நடித்து ஒழுகணும். பாட்டி, நான் டாக்டரு. டே, நீ டாக்டராக இருந்தனடா, கலெக்டராக இருந்தனடா, எனக்கு பூராண்டி தானே. என்னது பூராண்டியா? ஆமாடா, பேராண்டிக்குள்ளே பூராண்டி தானே. ஐயோ பாட்டி, வைங்க பாட்டி அப்படிங்கிற அங்கே வந்துடுறாங்க. வந்தகையோட என்னாச்சு ஏதாச்சுங்களே, யார் மணி? அன்பு அன்பு அட்மிட் போட்டிருக்கா அப்படி இப்படின்னு கத்துறாங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அது பார்த்தா அப்படியே கிடக்குறாரு. ஐயோ, அன்பு அன்புன்னு அழுகுறாங்க. என்னாச்சு அன்பு அப்படிங்கிறாங்க. எம்மா, ரத்தம் கொடுக்கணுமா, ட்ரீட்மெண்ட் பண்ணணும், பணம் கொண்டாந்தீங்களா அப்படிங்கிற. டே, பணத்தை கேட்குறானே அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு அன்பு. அன்பு அன்பு என்னாச்சு அன்பு? பாவங்க, இவர் பொழைப்பார என்னன்னு சொல்ல முடியாது, எல்லாம் அடிபட்டு போச்சுங்க அப்படிங்கிற. கண்ணு மட்டும் அப்போ லைட்டாக முழிச்சாரு, அப்புறம் மூடிட்டாரு. ஐயோ அன்பு அன்பு, என்னை மன்னிச்சிரு அன்பு, நான் உன்னை படுத்தி எடுத்ததுனால தான் நீ வீட்டை விட்டு வந்த, இப்படி ஆயிடுச்சு அன்பு அன்பு அன்புன்னு அழுகுறாங்க, துடிக்கிறாங்க. சார் சார், ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் சார், என்ன செலவானாலும் பரவாயில்ல, என் அன்பு எனக்கு வேணும் அப்படின்னு கண்ணை முழிக்கிறாரு. டாக்டர் டே அப்படின்னு காலை அமுக்குறாரா. ஐயோ அப்படின்னு கண்ணை முடிக்கிறாங்க. ஐயோ, என் பொண்டாட்டி ஏன் அன்புன்னு சொல்லிட்டாலே, நான் எப்படி அடங்கி இருப்பேன் அப்படியே பார்க்குறாரு. சரி, நம்ம அப்படியே கனவுல எந்திரிச்சு கட்டிப்பிடிப்போம்ல வசூல் ராஜாவில், அதே மாதிரி நம்ம இப்போ கட்டிப்பிடிப்போம் அப்படின்னு அப்படியே ஆவி மாதிரி எந்திரிச்சு கண்மணி இறுக்கிய கட்டிக்கிறாரு. கண்மணி, என் மேலே இவ்வளோ காதல் வச்சிருக்கியா கண்மணி, ஐ லவ் யூ கண்மணி அப்படின்ட்டு. எனக்கும் உங்கள் மேலே காதல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அழுகிறது அப்படியே சுதாரிச்சுறாங்களா. அழுகிறது தெரிஞ்சு, ஐயோ எல்லாமே கற்பனையா, ஐயோ கற்பனை கூட நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கிறாரு. இங்கே கண்மணி பார்த்தா அழுது தீத்துருது. என்னங்க என்னங்க எந்திரிங்க, எதுவும் ஆயிராது, அன்பை காப்பாற்றுங்க டாக்டர் அப்படின்னு டாக்டரை போய் கெஞ்சுறாங்க. அடுத்து பாட்டி அடிக்குது. என்னடி ஆச்சு என் பேரனுக்கு? பாட்டி ரொம்ப சீரியஸாக இருக்கார் பாட்டி. இருடி, நான் என்னடி பண்ணுறது, உன் மாமியால் பார்த்துட்டு இருக்கேனே அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல பாட்டி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்பாடா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏண்டி, உன் மாமனார் உன் பாட்டியெல்லாம் இருக்காளுங்களே, அவளுக்கு சொன்னால் என்னடி சொல்லுவாளுங்க, உன்னத்தை ஏதாவது திட்டுவாளுங்க, அதனால அவன் வெளியூருக்கு ஆஃபீஸ் விஷயமா போயிட்டான்னு எல்லாத்துட்டையும் சொல்லிடுறேன், அதனால நீயே பார்த்துக்கடி அப்படின்னு சொல்ல. பாட்டி, அப்புறம் அத்தையை பார்த்துக்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி, அப்போ என்ன எங்கன்னு கேட்பாங்களே, நீ ஏன்டி இதுகளுக்கெல்லாம் பயப்படுற, நான் உங்கள் அம்மாவுக்கு முடியலன்னு போயிட்டு நான் சொல்லிக்கிறேன், எம்புட்டா பண்ணிட்டான், நான் இந்த போய் சொல்ல முடியாதா என்ன? என்னது எம்புட்டா போய் சொல்லிட்டீங்களா, என்ன போய் சொன்னீங்க? ஐயோ மாட்டிக்கிட்டேன்னா, இல்லைடி, சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம எம்புட்டோ சொல்லியிருப்போம், இந்த ஒரு பொய் பெரிய பொய் இல்லைல்ல, எப்படி சமாளித்தோம்லன்னு மனசில் நினச்சிக்கிறாங்க. அப்படியா, சரி பாட்டி நீங்கள் இருங்க, நான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், என் புருஷனுக்கு என்னாச்சு, என் அன்புக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு தவிக்கிறாங்க, துடிக்கிறாங்க. ஆஹா ஆகான்னு சொல்லிட்டு, இங்கே பாரடி கண்மணி, உன் புருஷனுக்கு நல்லா ஆற வரைக்கும் அங்கே தான் இருக்கணும், நாங்கள் எல்லாரும் உன் மாமியால் பார்த்துக்குறோம் சரியா அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்தா பார்த்து அழுகுறாங்க, வேண்டுறாங்க. அன்புக்கு அவ்வளோ அழகாக பணிவிட செய்கிறாங்க. அன்பு எங்கன்னு நீங்கள் வீட்டில் தேட, அவன் தான் வெளியூர் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டால அப்படிங்கிறாங்க. எங்ககிட்ட சொல்லலை, என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான் அப்படிங்கிறாங்க. இங்கே வெண்ணிலா செம்ம காண்டாகுது. என்னை விட்டுட்டு போனவர் தான் வரவே இல்லை. என்ன சொல்கிற அப்படின்னு மயூரி கேட்க, ஆமாம் நீ, அவன் வந்து நடித்து வந்திருக்கேன்டி, எங்கேயோ போயிட்டான், ஆனாலும் நீ ஏமாந்த பத்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த கண்மணி எங்கே, அவங்க அம்மாவுக்கு முடியலன்னு போயிட்டா, இப்போ என்ன அப்படின்னு சொல்ல, அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலா பார்க்குது. இதை சும்மா விடக்கூடாது, நான் போய் கேட்டே தீருவேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகுது. அதுக்கிடையில்
நீ போறியாடி, நீ வெள்ளைக்காயின் போனால் நான் கருப்பு காயின் போவோம்ல அப்படின்னுட்டு என்ன பண்ணுது, அவங்க அம்மாவுக்கு காவேரி கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ தான் நடித்து உன் மகளுக்கு வாழ்க்கையை காப்பாற்றி கொடுக்கணும். சரிங்க பாட்டி நான் பார்த்துக்கிறேன், சரிங்கம்மா அப்படிங்கிறாங்க. அடுத்து வெண்ணிலா போக, என்னடி அம்மா எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க, எதுக்கு வந்திருக்க, பாவம் இப்போ தான் அவன் வியாபாரத்துக்கு போயிருக்கா, அதை கெடுக்க வந்துட்டியா, என்னது வியாபாரத்துக்கா, ஆமாம் உங்களுக்கு முடியலன்னு தானே வந்தா நான் அவிச்சு வச்சுட்டேன், என்ன பண்ணுறது நான் விற்றுட்டு வந்துடுறேன்ட்டு போயிருக்கா, என் தங்கச்சி இருக்கால அதனால் அப்படின்ட்டு இழுத்து போத்திட்டு படுத்து கிடக்குது. அப்போ உண்மையிலே உங்களுக்கு முடியலையா, ஆமாடி ஏன் இப்படி திடீர்னு கேட்குற, இல்லை முடியலைன்னு கண்மணி வந்தாலாம் அதான் அப்படிங்கல, ஆமாம் அதுக்கு உனக்கு என்ன இப்போ வலிக்குது, என் பிள்ளை என்னை பார்க்க வந்திருக்கா, இப்போ அந்த வியாபாரம் கெட்டு போயிருமேன்னு போயிருக்கிறா, மரியாதையாக போயிரு, இந்த வீட்டுக்கு எதுக்கடி வந்த, அப்போ இவன் இங்கே தான் இருக்கா, அன்பு எங்கே போனார், வேலை விஷயமா போயிட்டாரோ அப்படின்னு கரிய முகத்தில் அப்பிக்கிட்டு போகிற மாதிரி பல்ப் வாங்கிட்டு போகுதுங்க வெண்ணிலா. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.